திருப்பாவைன்னு ஒரு புது மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஜிவி பிரகாஷோட ஹேப்பிராஜ் மூவிக்கான தெலுங்கு தியேட்டர்கள் ரேட்ஸை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் வாங்கியிருக்காங்க. மார்ச் 27 மூவி ரிலீஸ் ஆக போது. காளிதாஸ் 2க்கான ஓவர்சீஸ் ரேட்ஸை ஐங்கரான் இன்டர்நேஷனல் வாங்கியிருக்காங்க. இந்த மூவி ஏப்ரல் 3 ரிலீஸ் ஆகிட்டோம். சூர்யாவோட சில்லன் ஒரு காதல் படம் நாளைக்கு பிரான்ஸ்ல ரீ ரிலீஸ் ஆக போகுது. தனுஷோட கரா மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வரப்போறதா நியூஸ் இப்போ வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்னைக்கு வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏப்ரல் 30 மூவி ரிலீஸ் ஆக போகுது. தனுஷோட D55 மூவிக்கான செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் ECRல இப்ப போய்கிட்டு இருக்கு. அண்ட் மம்முட்டி இந்த ஷெட்யூல்ல இப்ப இருக்காரு. செப்டம்பருக்குள்ள இந்த மூவிக்கான ஷூட்டிங்க தனுஷ் முடிச்சுட்டு செப்டம்பருக்கு அடுத்து D56 மூவிக்கான ஷூட்டிங் தனுஷ் போயிடுவாரு. மாரி செல்வராஜ் டைரக்ஷன் பண்ண போற மூவிக்கு. ஜனநாயகன் படத்தோட OTT ரேட்ஸ் அமேசான் பிரைம் 120 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. இப்ப இந்த OTT ரேட்ஸ் அவங்க கேன்சல் பண்ணதா நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா இந்த படம் ஜனவரி 9 ரிலீஸ் ஆயிருக்கணும். ஆனா அவங்க சொன்ன டேட்டாவோட படத்தோட ரிலீஸ் டேட் இன்னும் இழுத்துக்கிட்டே போறதுனால அவங்க அந்த டீலை கேன்சல் பண்ணதா நியூஸ் இப்ப வந்திருக்கு. மோஸ்ட்லி படத்துக்கான ரிலீஸ் டேட்டை திரும்ப அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப OTT ரேட்ஸ் விற்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு படத்துக்கு சென்சார் கொடுக்காததுனாலையும் ரிலீஸ் டேட் பிக்ஸ் ஆகாத காரணத்தினாலையும் இந்த படத்தோட OTT ரேட்ஸை கேன்சல் பண்ணதா நியூஸ் வந்திருக்கு. ஜனநாயகன் படத்தை சென்சார் டீம் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அதுல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு படத்தை அவங்க பார்க்கல இப்படி சொல்லலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஆல்ரெடி எதிர்பார்த்த விஷயம் தான். வேணும்னே படத்தை இழுத்தடிக்க தான் இப்படி பண்றாங்க. இப்படி அவங்க செஞ்சிருக்க கூடாது தான். ஆனா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண இப்படி பிரச்சனை வருதா அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். IMDbல மூவிஸ்க்கு யாரு ரிவ்யூ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. IMDb பொறுத்த வரைக்கும் யாரு வேணா ரிவ்யூ கொடுக்கலாம். அதுக்கான அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு அதுல போய் ரிவ்யூ கொடுக்கலாம். முன்னாடி IMDbல ரிவ்யூ எல்லாம் நியாயமா இருந்துச்சு. இப்போ வந்து ஹீரோஸோட ஃபேன்ஸ் போயிட்டு அது ரேட்டிங் அதிகமா கொடுத்து படத்தோட ரேட்டிங் அதிகமா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. படத்துக்கு நல்ல ரிவ்யூ வந்த மாதிரி. சோ இப்போ நான் IMDb ரிவ்யூஸை எதுவும் பெருசா நம்புறது இல்ல. சர்வர் சுந்தரம் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. இதை பத்தி சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் அப்படி நியூஸ் வந்துச்சு படம் பொங்கலுக்கு வரப்போறதா. ஆனா அதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் டேட் எதுவும் லாக் பண்ணல. ஆனா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் போய்கிட்டு தான் இருக்கு. ரிலீஸ் டேட் அவங்க எப்ப லாக் பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான ரிலீஸ் டேட் இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. மோஸ்ட்லி ஏப்ரல் இல்ல மேல வரும்னு தான் நினைக்கிறேன். ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஆவரேஜா போன மூவினா என்ன ஃபிளாப் தானா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆவரேஜா போன மூவினா ஒரு சில இடத்துல இந்த படம் பிரேக் ஈவன் பண்ணிருக்கும், ஒரு சில இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிருக்காது. அப்படி இல்லைன்னா போட்ட காசை மட்டும் எடுத்துச்சுன்னு கூட இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க, பெருசா லாபம் இல்லாம. இதுக்கான பதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சொன்ன மாதிரி தான். இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல நிறைய ப்ராப்ளம் வரும் தான். ஏன்னா விஜய் அரசியலுக்கு போனதுனால. சோ அதை ஃபேஸ் பண்ணி தான் அவங்க ரிலீஸ் பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல. வட மூவிக்கான என்னோட ரிவ்யூ கேட்டிருக்காரு. நான் இந்த படம் பார்க்க ட்ரை பண்றேன். ஆனா பக்கத்துல எனக்கு எங்கேயும் இந்த படம் ஓடல. சோ அதனால இப்போதைக்கு இந்த படம் நான் பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். எந்த கமெண்ட் பண்ணவரும் எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் மாப்பிள்ளை. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் இப்போதைக்கு என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கொஸ்டின் இருந்தா கேளுங்க.